டிநகர் பேருந்து நிலையத்தில் காலை முதல் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக குளம் போல் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கள தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல், பாதிப்பு நிலவரம் என்ன? கோகுல், தண்ணீர் வெளியேற்றக்கூடிய முயற்சி ஏதாவது மேற்கொள்ளப்பட்டு வருதா? நிலைமை என்ன, எப்படி இருக்காங்க? டிநகர் பகுதியில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக அங்கு தியாகராய நகர் பேருந்து நிலையம் முற்றிலுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மாநகர பேருந்துகள் குறைவான அளவில் இயக்கப்படக்கூடியதாக அங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டாலும் கூட தேவைக்கேற்ப இயக்கப்படுவதாகவும் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக அங்கு பேருந்து நிலையம் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். பயணிகள் அங்கு பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாத நிலையில் அங்கு தயங்கி நிற்பதையும் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் இந்த கனமழை என்பது தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதற்கு ஏற்ற வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேம்பாலங்கள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகளில் பயணிக்கும் போது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், கள நிலவரம் என்ன? தியாகராய நகர் பகுதியில் பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? கோகுல், நிலைமை என்ன? காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில தாழ்வான இடங்கள்ல தொடர்ந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த டிநகர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் குளம் போல தற்பொழுது காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குளம் போல தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதனால பயணிகள் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் அவதிக்குள்ளாயிருக்காங்க. இதே போல எங்கெங்கெல்லாம் தாழ்வான இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் காலை முதல் சென்னையில் பெய்து வரக்கூடிய அந்த மழை காரணமாக தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கே நிரந்தரமாக ஒரு மோட்டாரானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மோட்டார் மூலம் வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. அதே நேரத்தில் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளும் அதே போல பேருந்துகளும் இந்த தண்ணீர் தேங்கியிருப்பதை ஒட்டி மிகுந்த சிரமத்துக்குள்ள தான் இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து சென்னையில் காலை முதலே விட்டுவிட்டு மழையானது பெய்து வருகிறது. சுரங்கப்பாதைகளில் எங்கும் தண்ணீர் தேங்காத நிலையிலும் மற்ற இடங்களில் தாழ்வான இடங்களில் அதே போல சாலைகளில் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய சாலைகள்லையும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அப்படின்னு உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். சென்னை வியாசர்பாடியில் மழையின் காரணமாக மின்மாற்றி வெடித்ததில் மக்கள் அச்சமடைந்தனர். விவரங்களுடைய செய்தியாளர் அசோக், மின்மாற்றி வெடித்ததற்கான காரணம் என்ன? தேவப்பிரின், அதாவது வடசென்னை பகுதியில் காலை 10 மணி முதலே நல்ல மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மின் மாற்றம் அதே மேல அதிக அளவு அந்த கனமழை இது பண்ணதால் அந்த ஸ்பார்க் ஏற்பட்டு உடனே பட்டாசு வெடிப்பது போல வெடித்து செல்கிறது. இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் உடனே தீயணைப்பு துறை மற்றும் மின்சாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த துறையினர் உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அது சரி செய்யும் பணியில ஈடுபட்டாங்க. தற்போது வடசென்னை பகுதியில் மழையுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? எந்த பகுதியில தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? தொடர்ந்து 3 மணி நேரம் மேல மழை பெய்து வருகிறது. புதுவண்ணாரப்பட்ட இளையாத்தெரு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற பிரச்சனைகள் சிறிது நேரம் பெய்தாலே அந்த இடம் தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த பகுதியா இருக்கு. தற்போது நம்ம அந்த காட்சிகள் பார்க்க முடியுது. வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளானதும் அதே போல சில இருசக்கர வாகன ஓட்டிகளை வாகனம் பழுதாகி செல்லக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த சாலைகள் பள்ளம் எங்க இருக்கு என்று ஒரு அச்சத்துடனே வாகன ஓட்டிகள் செல்கின்றன. இந்த பகுதியில ஒரு நிரந்தரமாக அதிக திறன் கொண்ட மோட்டாரை பொருத்தி உடனடியாக தண்ணி அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல முறை கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து தற்போது ஒரு 2 மணி நேரம் பெய்த மழைக்கு இந்த நிலவரம் தேவைப்படும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவிடை மருதூர், பாபநாசம், ஐயம்பேட்டை, அம்மன்பேட்டை, திருவையாறு, செங்கிப்பட்டி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பரபரப்பாக காணப்படக்கூடிய பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோவில், திருக்கடையூர், பொறையார், குத்தாலம், மங்கை நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது.
சீர்காழி சுற்றுவட்டார பகுதியிலான திருமுல்லைவாசல், எடமணல், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. பூம்புகாரில் பெய்த கனமழையின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. எனவே வடிகால்களை தூர்வார வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. மண்ணும் தான் அடிச்சாங்க, தண்ணி ஓடவும் மட்டும் இந்த மாதிரியே இருக்கிறோம். பிள்ளைங்க தான் ரொம்ப வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைலாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன மழையும் நிக்க மாட்டேங்கிற, மழை பெஞ்சிட்டு இப்படி இருக்கு. எங்களுக்கு ரோடு வசதி போடணும், தண்ணி நிக்க கூடாது. எப்போதுமே லேசா மழை பெஞ்சாலும் அப்படியே வந்து நின்றுடுதுண்ணா. கடலூர் மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. தொடர் மழையின் காரணமாக மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பாத்திரி புலியூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அங்குள்ள கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதேபோல கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் சுற்றுவட்டார பகுதிகளில் 100கணக்கான ஏக்கர் நெல் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கக்கூடிய பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று நாகை மாவட்டத்தில் காலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பாப்பாக்கோவில், பறவை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, திருக்குவளை, எட்டுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக அக்கரைப்பேட்டை, கல்லூர், செருதூர், ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம், கோடியக்கரை உட்பட 25க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்றும் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மழை காற்றின் காரணமாக படகு சேதமடையாமல் தவிர்க்க படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக கரையோரம் கயிறு கட்டி நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று தங்களுடைய மீன்பிடி வலைகளையும் பாதுகாப்பாக மேடான பகுதிக்கு எடுத்து சென்றனர். எங்களுக்கு தகவல் வந்துச்சு. தகவல் வந்ததுனால ஓரமாக போட்டு வந்து தூரமாக ஒரு 200 மீட்டர் தூரமாக நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். போட்டை வந்து நாகூரில் வந்து வேதாரண சைடில் வேறு கோடியாரில் வேறு எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. இதேபோல வேளச்சேரி, தரமணி, மேடவாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலைகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு செல்லக்கூடிய சாலையின் முகப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. சென்னை மெரினா பட்டினப்பாக்கத்தில் சீற்றத்துடன் கடல் காணப்படுகிறது. கள தகவலுடன் இயலாமுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவபிரியன், குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில நாளை புயலாக மாறக்கூடிய சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் கடற்கரை எந்த அளவுக்கு சீற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வழக்கமாக கடற்கரையினுடைய அந்த மேற்பரப்பு நீல நிறத்தில் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்போ முழுக்க முழுக்க அந்த ஃபாக் மாதிரியான ஒரு சூழல். குறிப்பா அந்த இந்த பகுதி முழுக்க பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை, இது சுற்றில் இருக்கக்கூடிய பகுதியில் தூறல் மழை அப்படிங்கிறது தொடர்ச்சியா பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா அந்த 2 நாட்களா மழை அப்படிங்கிறது விட்டு விட்டு பெய்யுது. பேசலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கு சென்னையில? எப்படி இருக்கு கிளைமேட்? கொஞ்சம் சேஞ்சா தான் சார் இருக்கு. அது இல்லாம சீற்றம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த பக்கம் வந்தோம். ஓகே ஓகே. இப்போ தொடர்ச்சியா வந்து நாளைக்கு புயல் வரும்னு சொல்லி இருக்காங்க. சோ எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? இன்னும் எதுவும் ரெடி பண்ணல சார். இனிதான் போய் பார்க்கணும். இது பாக்குறது தான் வந்தோம். இதை பார்த்துட்டு தான் வீட்டுல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து இதெல்லாம். ஓகே ஓகே சார், சொல்லுங்க எப்படி இருக்கு சென்னை? எப்படி 2 டேஸா பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அதை விட இன்னும் நமக்கு அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முன்னெச்சரிக்கையா இருக்கணும்.
ஸோ தொடர்ச்சியாக குறிப்பாக புயலினுடைய அந்த பாதி அப்படிங்கிறது நாகப்பட்டினம் குறிப்பா டெல்டா மாவட்டங்களை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட நாளை சென்னையினுடைய பெரும்பாலான பகுதி, அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடலினுடைய அந்த சீற்றம் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. பெரும்பாலானோர் குறிப்பா மீன்பிடி படகுகள் எல்லாம் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரங்களில் மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வது வழக்கம். ஆனா இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக பெரும்பாலானோர் தற்போது படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனால் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பது குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக டெல்டா வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் நம்முடன் இணைகிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப புயலாக நாளை மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப பல பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகி வருது. இந்த கனமழை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த பகுதியில் இது இன்னும் தீவிரமடையும்? கண்டிப்பாக தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்குள் அது புயலாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் முன் அது செயலிழந்து தான் கரை கடக்கும். ஆனால் அதற்கு முன் நிறைய மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதாவது இலங்கையோட திரிகோண மலைக்கு தெற்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 450 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 700 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கு. இது வரக்கூடிய 29ஆம் தேதி தான் தமிழ்நாட்டின் கரையை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வழியில அது புயலாக தீவிரமடைந்தாலும் வட இலங்கை அடைந்து டெல்டா கரையை நெருங்கும் முன் அது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அது வடகடலோர பகுதியை நோக்கி நகரும் பொழுது 29ஆம் தேதி 30ஆம் தேதி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், பிறகு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நெருங்கி வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில வரக்கூடிய 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுத்தாலும் அதற்கு முன் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதாவது 29ஆம் தேதி காலை வரைக்கும் இதனால் நிறைய மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இன்னும் 3 நாட்களுக்கு தொடர் கனமழைப்பொழிவு டெல்டாவிற்கு கொடுக்க இருக்கிறது. டெல்டா மட்டுமல்லாமல் சென்னைக்கும் கொடுக்கும். சென்னைக்கு விட்டு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் புதுச்சேரிக்கு தெற்கே, இன்னும் சொல்லப்போனால் விழுப்புரத்திற்கு தெற்கே புதுச்சேரி தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடற்பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று வலுவாக தொடர் கனமழை பொழிவாக விட்டு பெய்யும் பொழுது சில இடங்கள்ல மிக கன அதிகன மழை பொழிவு வரை கூட பதிவாகும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை, கடலூர் உட்பட கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கு மிக கன மழை பொழிவாக இடைவெளி விட்டாலும் விட்டிருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் இன்றைக்கெல்லாம். ஆனால் நாளைக்கு, அதாவது இன்று இரவில் இருந்து பெய்யக்கூடிய மழை மிக கனமழை பொழிவாகவோ அல்லது நாளையிலிருந்து மிக கனமழை பொழிவாகவோ மாறிடும். தொடர்ச்சியாக ஒரு இடைவெளி இல்லாத மழை பொழிவாக வரக்கூடிய ஒரு 24 மணி நேரமோ, அதற்கு பிறகு அதே தீவிரத்திலோ அல்லது சற்று தீவிரம் குறைந்தோ மழை பொழிவு தீவிர மழை பொழிவாக 28ஆம் தேதி இரவு வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நீடிக்கும். இந்த மழைப்பொழிவு திருச்சி வரை உள்ளே புதுக்கோட்டை தாண்டி திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் கனமழை இருக்கும். அதே போல அரியலூர், பெரம்பலூர் தாண்டி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி வரைக்கும், அதே போல திருவண்ணாமலை தாண்டி கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும், தென் மாவட்டத்துல தூத்துக்குடி வரைக்கும் இதோட தீவிரம் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கிடும். கேரள எல்லையோரம் வரைக்கும், கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு நள்ளிரவுக்குள் தொடங்கி எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பாதிக்கும் மழைப்பொழிவு, அதாவது தாழ்வான பகுதிகளில் நீர் சூழும் மழைப்பொழிவுகள், பயிர்களை மூழ்கடிக்கும் மழைப்பொழிவுகள்லாம் வரக்கூடிய ஒரு 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி புதுச்சேரி பகுதியை நெருங்கும் பொழுது 31ஆம் தேதி நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு அது அரபிக்கடல் பகுதியை நோக்கி வட தமிழ்நாடு, வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக பகுதி, வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த முறை நவம்பர் முதல் வாரத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப தொடர் மழை இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது பெரிய அளவுக்கு மழை கொடுக்கல. ஆனா இதுல ஏதாவது மாற்றம் வர, கடைசி நேரத்தில் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுதா, இல்ல நீடித்த தொடர் மழை இருப்பதற்கான வாய்ப்பு தான் உறுதியா தென்படுதா? கடந்த முறை மழைப்பொழிவு தோல்வி, அதாவது மழைப்பொழிவு திடீரென்று மழைப்பொழிவு கிடைக்காமல் அதோட செயல்ல மாறுபாடு ஏற்பட்டதற்கான காரணம் மழைப்பொழிவிற்கு வெப்ப நீராவியை மழையாக மாற்றுவதற்கான குளிர் நீராவி கிடைக்காமல் போனது, திடீரென்று கிடைக்காமல் போனது ஒன்று. உயரம் அதிகமாயிருந்தால் அது உயரை குளிர் நீராவி கிடைக்கும், உயரை போக போக எச்சில் தன்மை இருக்கும். அதனால உயரம் அதிகமாக இருந்தால் குளிர் நீராவி கிடைத்திருக்கும், குளிர்ந்திருக்கும், மழைப்பொழிவு கொடுத்திருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் விளக்கம் தந்திருந்தார்கள். பொதுவாக உயரம் இல்லாவிட்டாலும் குளிர் நீராவி இதுக்குள் நுழையும் பொழுது வெப்ப நீராவி குளிர் நீராவியால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை தொடர செய்யும். ஆனால் அந்த பிரச்சனை இப்பொழுது இல்ல. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் குளிர் நீராவி வந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்தும் வங்க கடற்பகுதியிலிருந்தும் தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் ஏறிக்கொண்டிருக்கிறது. இரண்டும் சரி விகிதத்துல தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பதனால டிசம்பர் 2ஆம் தேதி வரை மழைப்பொழிவில் மாற்றமில்லை. இப்போ டெல்டாவிற்கு ஒரு 3 நாள் தொடர் கனமழை பொழிவிலும் மாற்றமில்லை. பிறகு அடுத்ததாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம், இப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தீவிரமான மழைப்பொழிவு கரை கடக்கும் நேரத்துல, வடகடலோரத்தை கடக்கும் நேரத்துல மழைப்பொழிவை கொடுப்பதிலும் மாற்றமில்லை. எல்லாம் இப்போ எம்ஜிஓ மற்றும் எல்லா கடல் சார்ந்த அமைப்புகளும் கடல் வெப்பம் சிஸ்டத்தோட சுழற்சியோட காற்று எடுக்கும் இடங்கள் எல்லாமே சாதமாக இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு மாற்றத்திற்கு வழி இல்லை. இருக்கக்கூடிய விவசாயிகள் இதுக்கு எப்படி தயாராகலாம்? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேற்றைக்கு கூட நடவு பணி செய்திருக்கிறார்கள். இப்பொழுதே பயிர்கள் எல்லாம் மூழ்க தொடங்கி இருக்கிறது. உயரம் குறைந்த இளம் பயிர்கள் எல்லாம் எளிதிலே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் நேற்று நடவு செய்யப்பட்ட நடவு வேறு என்ன பிடிக்கவில்லை. ஆகவே அது முற்றிலுமாக ஓரிரு தினங்களிலேயே இது கொஞ்சம் சேதமடையும். ஆனால் இப்பொழுதைக்கு விவசாயிகள் மழை பொழிய பொழிய வடிய விட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் பொதுவாக இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை வடிய விடுவதற்கும் வழி இல்லாதது போல் தெரிகிறது. அதாவது வரத்து வாய்க்கால்களிலையும் தண்ணீர் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து கொண்டிருக்கிறது. வடிய விடுவதற்கு வாய்க்காலும் எதிர்க்கிறது, கடலும் ஆறுகளை எதிர்ப்பதற்கான சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நிதானமாக இருந்து விவசாய பயிர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தை போக்கி கண்டிப்பாக மழை நின்றதும் வரக்கூடிய 30ஆம் தேதிக்கு மேல் வண்டி விடலாம் என்பதனுடைய இருக்க வேண்டும். ஆனால் விவசாய பணிகளை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு தான் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மழை பொழிவதை விவசாயிகள் வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு தான் இருக்கிறது. மழை பொழிவு இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கும். வானிலை நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களை பயந்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செல்வகுமார்.